வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபிட் பட்டாக்கா அப்படிங்கிற பேஜில் நியூட்ரிஷன் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்டு வரவங்க தான் சந்தியா பாலாஜி. அவங்க ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனக்கு நேர்ந்த ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை, அதாவது 8th படிக்கும்போது தனக்கு நேர்ந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்பவும், அதாவது எமோஷ்னலாக, அதாவது பேசவே முடியாத அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக பேசின அந்த வீடியோவுக்கு பலர் நடிகைகள் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறது தான் இன்றைக்கி இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபிட் பட்டாக்கா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நியூட்ரிஷன் சம்மந்தமான டிப்ஸ் கொடுக்கறது தான் சந்தியா பாலாஜி. அவங்க வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தெரிஞ்ச வகையில் க்ரியேட்டிவான வேஸில் நியூட்ரிஷனோட பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி கீப் அப் பண்ணுறது லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து சந்தியா பாலாஜி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வகையில் அவங்க வந்து தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதில் சின்ன சின்ன டிப்ஸை வந்து மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறமேல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு வந்து பதிவை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசு மெமரிஸை ரீஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பேண்டோரா பாக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தாங்க முடியாத அழுகை எனக்கு வந்தது. அதை நான் பேசணும், ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்பீக் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் அவங்க ஃபேமிலியோட ஒரு தீம் பார்க் போயிருப்பாங்க. அதில் அவங்க வந்து அவங்களுடைய அப்போ வந்து அவங்க 8th படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 இயர்ஸ் தான் அவங்க அப்போ ஓல்டாக இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தையா இருந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சில காய்ஸ், அதாவது above 50 இயர்ஸ் ஏஜ் இருக்க சில பீப்புள்ஸ் வந்து அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தீம் பார்க்கில் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணிக்குள்ளே இழுத்து வந்து ரொம்ப இன்அப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆன்ட்டி வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த கிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி தனக்கு நேர்ந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு அவங்க அம்மா கொடுத்த ஒரு ரியாக்ஷன் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த வயசில் அவங்களுக்கு, நீ வந்து ரொம்ப டைட்டாக டிஷர்ட் போட்டிருக்கிற, மேபி அதால் கூட அப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த அந்த ஹராஸ்மெண்ட்டை சொன்னப்போ அவங்க வந்து எடுத்த உடனே சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு அவங்களுக்கு அப்போ எதுவும் புரியலையாம், ஹர்ட்டிங்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமேல அவங்களுடைய கசின் பிரதர், அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்களுடைய கசின் பிரதர் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம். பட் இதை கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களோட பாசமாக தான் அந்த மாதிரி பண்ணா, நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, நீ கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போயும் வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு மெச்சூர்டு ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டது மிஸ்பிஹேவ் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அந்த வயசில் தன்னுடைய அப்பா அம்மா கேட்ட அந்த ரியாக்ஷன், அவங்களுடைய கேள்வி தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். அதை பற்றி ரொம்ப இதாக எமோஷ்னலாக அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆக்ட்ரஸ் அனுபமா, அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா ரவிச்சந்திரன் போன்ற நடிகைகள் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் தான் எல்லாரையுமே இன்னும் எமோஷ்னலான அந்த ஃபீலிங்க்கு தள்ளியிருக்கு. ஆக்ட்ரஸ் அனுபமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஈமோஜியை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் ஓகேவாக தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு படி மேலே போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொடுமையில் வந்து ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு என்னதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேர்ந்த ஒரு கொடுமையை மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லும் போது அதுக்காக அந்த கொஷின் பண்ணுறாங்கல்ல, அதாவது பாதிக்கப்பட்ட நம்மக்கிட்டேயே ஒரு கொஷின் பண்ணுவாங்கல்ல, என்ன எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, உன்னால் தான் ஆச்சு, நீ இந்த டைமுக்கு ஏன் அங்கே போன, உன்னால தான், மேபி நாம் தான் அந்த தப்புக்கு இடம் கொடுத்த மாதிரி நம்மளை வந்து கொஷின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம். இப்போ நீங்கள் ஓகேவா தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சின்ன வயசில் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. பட் எப்போவுமே ஒரு குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனையை தன்னுடைய அம்மா கிட்ட தான் போய் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி. பட் ஆனால் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போது சொசைட்டியில் கூட அந்த விஷயம் நடக்கிறத நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் அந்த அம்மாக்கள் எல்லாம் அந்த விஷயத்தை ஹைட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இந்த விஷயத்துக்காக அந்த குழந்தை, அந்த மனசு,
அந்த ஏஜில் அந்த குழந்தையோட மனசு இதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம். மேபி அந்த டைமில் அந்த அம்மா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி வயலண்ட்டாக கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்களாம். அப்போலேருந்து அந்த குழந்தைக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு மெச்சூர்ட் ஏஜ் அட்டைன் பண்ணால் கூட அந்த பயம் இருக்கிறது இருக்காது. எப்போவுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தால் அதை எதிர்த்து நிற்கணும், அதுக்காக நாமளும் போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். பட் ஸ்டில் நவ் அந்த மாம் அதாவது மிடில் கிளாஸ் மாம்ஸ்லாம் ஏன் அந்த மாதிரி அந்த குழந்தைங்களையும் சரி அவங்களும் சரி அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலேயே வச்சுட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரவிச்சந்திரன் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மை. ஏன்னா நிறைய குழந்தைகள் மோஸ்ட்லி வந்து 70 to 80% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது தனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது இன்னும் கொஞ்சம் வயலண்ட்டாக போகிற பட்சத்தில் போய் தன்னுடைய அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது தன்னுடைய அம்மாவே ஃபஸ்ட்டு நீ அங்கேயே போன அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய திட்டும் போது இன்னொரு நாள் அந்த விஷயம் மேபி அந்த குழந்தைக்கு நடந்தால் அதை ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட சொல்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. இதுதான் குழந்தைங்களுக்கும் அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஒரு மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் அந்த கம்யூனிகேஷனே அது மட்டும்தான். அம்மாக்கள் கொஞ்சம் என் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயலண்ட்டாக அந்த இடத்துல பிஹேவ் பண்ணினாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது தப்பு, இதுக்காக நம்ம எதிர்த்து நிற்கணுங்கிற மென்டாலிட்டி குழந்தைங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் ஃபேன்ஸில் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தேங்க்யூ சொன்ன சந்தியா பாலாஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டில் நவ் எனக்கு என் மனசில் இருக்க அந்த பெரிய ஒரு விஷயத்தை நான் இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப ரிலீஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு ஆக்ட்ரஸ் அனுபமாலேருந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன்லேருந்து நிறைய ஆக்ட்ரஸ் இதுக்காக குரல் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டில் நவ் நிறைய கிட்ஸ் வந்து இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து அவங்களோட மாமா இருக்க நீங்கள் இந்த விஷயத்துக்காக ஷேமாக ஃபீல் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அதுக்காக கொஞ்சம் எதிர்த்து நில்லுங்க. அவங்களுக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைங்க. இது மாதிரி விஷயம் வந்து இதுக்கு மேலே நடந்தால் நீ வந்து லவுடாக வெளியில் சொல்லலாம், இது ஒன்றும் பெரிய ஷேம் கிடையாது, உனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்கள ட்ரை டு அவங்கள புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வயசில் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு மெச்சூர்ட் ஆனாலும் சரி மேரேஜ் ஆனாலும் சரி அவங்க குழந்தைங்களுக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தோடையே தான் இருப்பாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தியா பாலாஜி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஃபிட்னஸ், உங்கள் நியூட்ரிஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ குழந்தைங்களோட செக்யூரிட்டி அப்படிங்கிற லெவலில் அதுலேயும் கொஞ்சம் தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சந்தியா பாலாஜி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே இந்த மாதிரி தனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் தனக்கும் நேர்ந்த விஷயங்களை இப்போ பதிவாக போட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வளர்ந்துட்டு வர ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ட்ரஸ் வந்து தன்னுடைய பேஜில் நிறைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டு வராங்க.